ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜுன்னு செஃப் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சைட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய வெள்ளை சுண்டல் குருமா எப்படி டேஸ்டியாக செய்யுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கிறேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ரொம்ப லோ ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நிறைய எண்ணெய் மிதக்க நம்ம செய்யறதில்லை. எல்லாமே ஹெல்த்தியாக பண்ணுறோம். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அது. நான் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நம்ம நல்லா குக் பண்ணலாம் கைஸ். அதோட ஸ்மெல் இருந்துச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. நல்லா அதை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த கலரே மாறிடுச்சு கைஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். கலரெல்லாம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணும்போதே உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது தக்காளி அடி பிடிக்காமையும் சீக்கிரமும் வெந்து வரும். நமக்கு வெந்ததுக்கப்புறம் அது கூட நான் ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் அண்ட் கரம் மசாலா இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீக்ரெட் ரெசிபி மட்டும் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருக்கேன். இப்போ லாங் வீடியோலேயும் சொல்கிறேன். நான் தேங்காய், கொத்தமல்லி இலை, முந்திரி, அது கூட பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸ்மெல்லே செம்மையாக இருந்துச்சு கைஸ். செம்ம ஸ்மெல்லு. மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சது கூட இந்த நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்ரு வேணும், உங்களுக்கு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமான்றது பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜாரில் இருந்த தண்ணியை இதில் ஊற்றிருக்கேன். அண்ட் நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த வெள்ளை சுண்டலை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். சுண்டல் நல்லா வெந்து வரணும். வெந்து வந்த சுண்டலை இதில் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கவே ஸ்மெல்லு சாப்பிடணும் நம்மளை தூண்டுற அளவுக்கு இருந்துச்சு கைஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அதோட இதுவே தெரியும் உங்களுக்கு. அதோட டெக்ஸ்சரே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.